நாம் இன்றைக்காக தியானிக்க தெரிந்து கொண்டதான பகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவர் பேசின 7 வார்த்தைகளை குறித்ததான ஒரு காரியம். என்ன சொன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது பேசுவதற்கான காரணங்கள் உண்டு. அது ஏதோ அதுவும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமாய் தேவன் இதை செய்து முடித்ததற்குரிய அடையாளமாய் அவர் 7 வார்த்தைகளை அந்த சிலுவையில பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் மரிக்கிறதற்கு முன்பாக, சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாக அவருடைய உடல் உபாதைகள் மிக மிக கூடியது. அப்பயும் அவர் அந்த 7 வார்த்தைகளை பேசி தன்னுடைய அழைப்பை சரியான முறையில் முடிக்கிறார். ரொம்ப பெரிய முக்கியம். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்மளுக்கு உடல்ல இருக்கிற வியாதியினாலேயோ துன்பத்தினாலேயோ ஏதோ ஒரு இதனாலேயோ நான் என்ன சொல்லுவேன், என்னால பண்ண முடியல ஆண்டவர்னு ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கிறவங்க இன்னைக்கு அநேகர் உண்டு, என்னையும் உட்பட. ஆண்டவரே இன்னைக்கு தலைவலி இருக்குது, நான் ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றவங்க உண்டு. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது ஆண்டவரே, நீ கொஞ்சம் போய் படுத்துக்கிறேன் நான் சொல்றது உண்டு. நான் கொஞ்சம் மாத்திரை எடுக்கிற ஆண்டவரே, உபவாசம் பண்ண முடியறதுன்னு சொல்றவங்க உண்டு. இப்போ ஒரு காரியம் என்னன்னா, இப்போ நம்ம நிறைய நேரங்களில் எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு நமக்கு எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா ஆண்டவரை நீங்க வாழ்க்கையில நம்ம இருதயத்துல எடுத்துட்டு வந்துருங்களேன். அந்த கல்வாரியில போகும்போது அது கிட்டத்தட்ட அவர் 12 மணி நேரத்துக்கு மேல உபாதையிலே இருக்கிறார். கண்டினியூஸா அடி, ஒரு அடி அடிச்சா நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் போன வாரத்துல கூட ஒரு சகோதரன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் அநேக நேரங்களில் ரொம்ப டிஃபிகல்ட்டான பேஷண்ட்டை போய் பார்க்கும்போது சொல்லுவோம், we are been like ஒரு பேஷண்ட் வந்து he was like 6'7". என்னை வந்து ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டார், அப்படி நிறுத்திட்டான் 2 கையை வச்சுட்டு. எனக்கு ஃபுல்லா அப்படி ஸ்வெட் ஆயிருச்சு, பயந்துட்டேன் நான். ஏன்னா he was very tall giant man and intimidating-ஆ என்னை பேசுறான், ஷவுட் பண்றான். அப்போ எனக்கு ஒரு பெரிய பயம், அவன் என்னை அடிச்சுட்டானா அப்படின்றதா. ஏன்னா என் பக்கத்துல ஃபோர்க் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா இஸ் a mental health patient, we don't know. அப்ப பிரேயர் பண்ற, ஆண்டவரே கொஞ்சம் காமா பேசி எப்படியா நான் வெளியே வந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டே போறேன். காமா பேசி வெளியில வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள என்னன்னா ஒரு பயம் பாருங்க. ஒரு சின்ன அடி, ஒரு நம்ம சொல்லுவோம் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னா மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அடி என் நண்பன் அடிச்சுட்டான் சொன்னா, வீட்டுல இருக்கிறவங்க நம்மள ஒருத்தர் கை நீட்டி அடிச்சுட்டா அந்த அடியை நம்மளால மறக்க முடியறது இல்லை. அநேக நேரங்களில் வார்த்தையை கூட நம்ம மறந்துடுவோம். ஒருத்தர் நம்மள கை நீட்டி வயது வந்ததுக்கு அப்புறமா ஓங்கி கன்னத்துல அடிச்சுட்டாலோ, நம்மள ஒரு மாதிரி அசிங்கமா பண்ணிட்டாலோ நம்மளால மறக்க முடியறது இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராத்திரியில இருந்து சாயந்தரத்துல இருந்து அவரை அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அவரு அவ்வளோ தேவதூஷணம் பேசுறாங்க, உட்கார வச்சு அவரு அவ்வளோ காரியமா பண்றாங்க. அவர் எவ்வளவு ஒரு சகிப்பு தன்மையோட, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆண்டவர் தன்னை அழைத்ததை எவ்வளவு பொறுமையா சகித்தவராய் நடந்து கொண்டார்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. 8 காரியங்களை நான் உங்க கூட சொன்னேன். மத்திய எழுதின சுவிசேஷம் மொத்தமா நம்ம வாசித்தோம். ஆண்டவரை பார்த்து தியானிக்கும் போது இயேசு கிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பொறுமையோட கூடியிருக்கிற தேவன். அழைப்பை இழந்து விடவே இல்லை. அவமானத்திற்காக தன்னுடைய அழைப்பை இழக்காத என் தேவன். ஏப்பா, ஒரு நாள் ஊழியத்தை விட்டு போல, கோவப்பட்டு போல, அவங்க அடிச்சாங்க போல, அவர் அவ்வளவு நேரம் உபாதையோட இருக்கிறாங்க. இப்போ இந்த கிராஸ் குரூசிபிகேஷனை கொஞ்சம் டீட்டெயில்டா படிக்க வேண்டியதா இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம அநேக நேரங்களில் இந்த கைகளில் ஆணி அடிச்சதா இருக்கும். ஆக்சுவலா வந்து ஆண்டவர் ஆணி அடித்த இடம் வந்து இந்த இடத்துல தான், ஜாயிண்ட்ல தான் அடிச்சாங்க. இந்த இடத்துல அடித்தார்கள் அவரை. அதே போல 2 கால்களையும். ஏன்னு சொன்னா, இந்த இடத்துல ஆணி அடிக்காம இங்க அடிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்பதான் அவருடைய வெயிட், இந்த பாடி வெயிட் வந்து ஹோல்ட் பண்ணும்போது இந்த இடத்துல அடிச்சிருந்தா அவர் கை வந்து கிழிச்சிட்டு கீழே விழுந்திருப்பார். சோ ஆயினால சரியாக அவரை வந்து இந்த இடத்துல அவரை ஆணி அடித்திருக்கிறாங்க, 2 இடத்துல. அந்த இடத்துல ஆணி அடிச்சாதான் அவருடைய பாடி வெயிட்டை வந்து கரெக்டா என்ன பண்றாங்க, ஹோல்ட் பண்ணும்போது ஒரு
கரெக்டா 3 inches வந்து அவருடைய பெண்ட் பண்ணி நீயை வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நெயிலோட இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இட் இஸ் லென்த்தி, இட் இஸ் நாட் ஸ்மால், சும்மா தான் ஏதோ சின்ன நெயில் கிடையாது, இட் இஸ் a லாங் நெயில். அந்த நெயில் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த நெயில் அந்த பக்கம் வந்து அதை திருப்பி அடிச்சு இதுல வந்து அந்த இதுல அடிச்சாதான் அதை ஹோல்ட் பண்ணுமா. அப்ப அப்படி அடிச்சிருக்காங்க அவர் அந்த இடத்துல. இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, அவர் நடந்து வரதுக்கு முன்னாடி அது ஒரு பயங்கர ஒரு சம்மர் டைம். அப்ப சம்மர் டைம்ல வந்து அவரால் வந்து அந்த சிலுவையை சுமக்க முடியாது. இப்ப சிலுவையை சுமக்க முடியாத போது அவர் நடந்துட்டு வரும்போது அவருக்குள்ள இருக்கிற எல்லா விதமான வாட்டர் எல்லாமே ட்ரெயின் ஆயிருச்சான். ஆல்மோஸ்ட் இஸ் ட்ரெயின்ட். ஏன்னா எவ்வளோ அனல் இருக்கும், எவ்வளோ ஆடா இருக்கும். அவரால் தூக்க முடியாத கீழே விழுந்ததுனால தான் ஒரு சப்ளிகேஷனா ஒரு சைமனை கொண்டு வராங்க அந்த இடத்துல. அவன் வந்து என்ன பண்றான், அவருக்கு உதவி பண்றதுக்கு அந்த இடத்துல வரான். இப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் கொல்கத்தா மலையில நடந்து வரணும், சிலுவையை தூக்கிட்டு வரணும், சிலுவா அவர் மேல இருக்கணும், அவருக்கு வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ராத்திரி முழுசும் அவரை வச்சு அந்த இதுல வேற வந்து அந்த செதில்கள் அவருடைய இதை வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி அவருடைய முதுகு முழுவதுமாய் அவரை காயப்படுத்தி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. போதாதுக்கு முள்முறி கிரீடமும் அவரை வச்சு அதையும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. கன்னத்துல 2 முறை அடிச்சிருக்கிறாங்க, காரி துப்பி இருக்கிறாங்க. இத்தனையும் சகிக்கிறார் மனுஷன். நல்லா கவனிங்க, இத்தனையும் சகித்து இந்த இடத்துக்கு வரும் பொழுது இப்ப அவரை அதை விட கொடுமையாய் அவர் ஆணியில் அடிக்க போறாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் என்னவா இருந்திருக்கும் நினைப்பீங்க? நம்ம எல்லாருமே ஆண்டவரை போல இயேசுவை போல மனுஷன்தான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கத்தக்கதாய் நான் எப்படியாவது இந்த சிலுவையை சுமந்தே ஆகணும், இந்த காயத்தை நான் ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஏன்னு சொன்னா என் மகனையும் என் மகளையும் நான் விடுவித்தே ஆகணும். இப்ப இந்த வலியோட இருக்கிறவர் முதல் காரியத்தை பேசுறார். வாசிக்கலாம். லூக் சாப்டர் 23 verse 34. பிதாவே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இப்படி ஒரு வழியில இப்படி ஒரு வார்த்தை அவரால் எப்படி பிரசங்கிக்க முடியல, சொல்ல முடியும்? இந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும். இது ஒரு ஜெபம். ஏசப்பா தன்னுடைய அப்பா கிட்ட பேசுகிற ஜெபம். என்ன அடிச்சு உடைச்சி நொறுக்கினவங்களை மன்னிக்கத்தக்கதான தேவ இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர். பிரியமானவர்களே, சாதாரணமா நம்ம இதை வாசிக்கலாம். ஆண்டவர் எதை பிரசங்கித்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சிலுவையில நிறைவேற்றுகிறார். என்ன சொல்றாரு? மத்தேயு 6வது அதிகாரம் 12வது 15 வசனம் வாசிங்க. மத்தேயு 6:12 வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. எப்படி அவர் சொல்லுகிறார் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் நல்லா கவனிங்க. அவர் அதோடு நிற்கவில்லை. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நல்ல கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க மன்னிக்கத்தக்கதான உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லுகிறார், உங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் சொல்றத, அவ்வளோ வலி, சிலுவையின் வலியில 2 ஆணிகள் இடத்துல கைகள் அடிக்கப்பட்டு கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில பண்ணுகிற ஜெபம், நான் எனக்கு பண்ணின என் மனுஷன் எனக்கு பண்ணின தப்பிதங்களை மன்னியும் ஆண்டவரே.
அந்த வழியில அவர் தனக்கான ஜபமா எடுக்காம தன்னை பண்ணினவர்களை மன்னிக்கத்தக்கதான ஒரு ஜபம். அவர் என்ன பிரீச் பண்ணாரோ அதை அந்த இடத்துல செய்து காட்டுகிறார். எங்க அப்பானா ஏசப்பா நம்ம சொல்றோம்னா, என் உயிரான இயேசு என் உயிரான இயேசுன்னு சொல்றோம்னா, அவர் அப்படியே நடந்தாருங்க. வாழ்க்கையில அப்படியே நடந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதற்கு இன்னொரு காரியம், அதே மாதிரி மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. மத்திய 5:21 வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டுல நம்மளுக்கு யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரத்துல நமக்கு 10 கற்பனைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த 10 கற்பனைகளை புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்றாரு, டிக்ரீஸ் பண்ணல. நல்லா கவனிக்கணும். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வக்காரங்களுக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நீ ஒரு சகோதரியை உன் கண்களினாலே நீ இச்சையோடு பார்த்தேனா என்ன பண்ணிடுவியா? நீ விபச்சாரம் செய்து ஆகிவிட்டது. பழைய ஏற்பாட்டில் நீ போய் விபச்சாரம் செய்தா மட்டும்தான் விபச்சாரம். நீ போயிட்டு என்ன பண்ணணும்? ஒரு லேடி கிட்ட போயிட்டு தவறான முறையில் நீ உறவு கொண்டால் மாத்திரம்தான் விபச்சாரம். ஆனால் மாறாக புதிய ஏற்பாட்டில் உனக்கு அந்த எண்ணம் உன் கண்களிலே உன்னுடைய எண்ணத்துல வந்து விட்டாலே நீ விபச்சாரம் செய்தாகிவிட்டது. இப்ப 21வது வசனம் வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்று கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சகோதரனை தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை ஏதோ ஒரு நல்லா கவனிங்க. என்னடா இது, இந்த வசனம் இப்படி இருக்குது இந்த இடத்துல என்றது, இது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன என்றால், ஆவியானவர் சொல்லுகிற காரியம், இங்க நியாயத்தோடு ஒரு சகோதரனிடத்துல கோச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. நான் தவறு பண்ணின ஒரு சகோதரனை கோபித்துக் கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ரைட்ஸ் கொடுக்கிறார். ஏன்னா இதுக்கு எதிர்மறையான சொல்லுன, ஒருவன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொண்டால்தான் அவன் எரிநகரத்துக்கு ஒப்பாயிருப்பான். அப்ப நியாயத்தோடு கோபித்துக் கொள்கிறவன் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது நியாயம் இருந்ததா? நியாயம் இருந்ததா? ஆனா எங்க அப்பா என்ன எப்படி ஜெபிக்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களை, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம மன்னிக்கிறதுக்கு நியாயத்தை தேடுறோம். ஏசப்பாக்கு நியாயம் தேவைப்படல. அவர் பிரீச் பண்ணார். அவரே தான் சொல்லி கொடுத்தார். உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நியாயம் முகாந்தரம் இல்லையே எனக்கு. ஆனா முகாந்தரம் இல்லாத மனுஷனுகளை எல்லோருக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிரியமானவர்களே, இந்த முதல் வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் பேசினதுக்கு முதல் காரியம், நம்ம பரலோகத்துக்கு போவதை குறித்து நாம் இன்னைக்கு பேசணும்ல. நான் இன்னைக்கு காலையில் ஏப்ராம் அண்ணன் பேசினதை கேட்டேன். அவர் சொன்னாங்கல்ல, யோவான் 14வது அதிகாரத்தில் அவர் சொல்றார், உங்களுக்காக போய் நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். ஆயத்தம் பண்ண போகிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்றல, இத பாக்குறதற்கே நான் போறல. இப்போ பரலோகம் என் சொந்தம்னா, இப்ப அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு முதல் அடியே எப்பா? மன்னிப்புதான் ராஜா. நீ ஒருத்தரை மன்னிக்கலன்னா உன்னால பரலோகத்தை மறந்துடு. பரலோகம் உனக்கு சொந்தமே இல்லை. தயவு செய்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு காரியம் எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் திருப்புங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும். நல்ல கவனிங்க. யாவரோடு சமாதானமாயிருக்கவும், பரிசுத்தம் உள்ளவராயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். அது இல்ல முக்கியமான காரியம். அதுக்கு அடுத்து ஒரு காரியம் போற, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு
யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டிப்படாதபடிக்கு. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு பிட்டர்னஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு கசப்பான வேர் உங்களுக்குள்ள இருக்குது என்று சொன்னீங்கன்னா, நீங்கள் மன்னிக்கத்தக்கதாய் உங்களுடைய இருதயம் உங்களுக்கு விடவே மாட்டேன், விடாது, மன்னிக்க மாட்டீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன வார்த்தையை நம்ம எத்தனை முறை தியானிச்சுக்கலாம். எத்தனை முறையானாலும் மன்னிக்கிறதற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இத தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தின முதல் மனுஷன் ஸ்தேவான் தான். ஸ்தேவான் தான் தன்னுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு அப்போஸ்தலன் அபியாசப்படுத்தி தன் வாழ்க்கையில காட்டுறார். அந்த மனுஷன் பழைய ஏற்பாட்டை எல்லாத்தையும் சொல்றார். ரொம்ப பெரிய அதிகாரம் அந்த அதிகாரம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் 7 இருக்கிறதுல 60 வசனங்களை கொண்ட அதிகாரம். 59 வசனத்துக்கிட்ட வரும்போது கல்லுல அடிச்சு மனுஷனை கொல்றாங்க, தாறு மாறா அடிக்கிறாங்க. அவரை மனுஷன் என்ன பண்றாரு? முழங்கால் போட்டு, பிதாவே இவர்களை மன்னி. அடி வாங்குறப்பெல்லாம் கர்த்தாவே இவர்களை மன்னி ஆண்டவரே, இவர்களை மன்னிக்கிறதுக்கு தான் என்ன அழைச்சிருக்கிறீங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் அநியாயம் நடக்கலாம், உங்க கணவன் மனைவிக்குள்ள அநியாயம் நடக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் உறவுல அநியாயம் நடக்கலாம். பிரியமானவர்களே, மன்னிக்க தான் உங்களை அழைத்திருக்கிறார். மன்னிங்க. நீங்க மன்னிக்கலனா நீங்க அவர்கள் இழந்து போல, மன்னிக்காதவர்களை இழந்து போறது இல்ல, நீங்க தான் இழந்து போறீங்க. எதை? பரலோகத்தை. ஏன்னு சொன்னா, திரும்ப அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 24 வசனம் வாசிங்க. மத்தேயு 5:24 வாசிங்க. அங்கே தானே, நல்லா கவனிங்க, பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு, வாசிமா அப்படியே வாசிங்க, வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரிடத்தில் ஒப்புரவாகு. நீ கோடி கோடியா காணிக்க கொடுக்கலாம், நீ எத்தனை பேருக்கு லட்சமா சேரிட்டி பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் ஃபர்கிவிங் யுவர் எனி ஆஃப் யுவர் ஷார்ட்கமிங்ஸ், யாரையும் நீ மன்னிக்க கூடாதபடிக்கு உன் இருதயம் கடினமா இருக்கும் என்று சொன்னால், என் ஆண்டவருடைய கல்வாரியை போய் பார். என் ஆண்டவருடைய கல்வாரியை போய் பார். அந்த சிலுவையில நிற்கும் போது அவரை போய் பார். அடிச்சு நொறுக்கும் போது மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். பெயின்ல வலிக்கும் போது மன்னிக்கிறார். ஸ்தேவான் பண்ணுகிறார். ஸ்தேவான் பண்ணதுதான் ஆண்டவர் திரும்ப கூட யாக்கோபு அவருடைய அதிகாரத்தில் எழுதும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மன்னிக்கிறதால நடக்கிற காரியம் என்ன? யாக்கோபு 5:16 வாசிங்க. ஒருவருக்கொருவர் நீங்கள் சஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கத்தக்கதாய் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில கூட நம்ம எதுக்கு சபைக்கு கூடி வருகிறோம்? சபைக்கு வருகிறதுனால என்ன? நமக்கு எபிரேயர் நிர்வாகியம் ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். சபையில கூடி வரும் பொழுது நாங்கள் சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிக்கவே நான் சபைக்கு வருகிறேன். நான் ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணிடலாம். நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரூம்ல உட்காந்துட்டு தனியா ஊழியம் பண்றேன்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம் தான் முடியாது. நான் வரணும், இவனை பார்க்கணும், அவனை விட நான் பெட்டரான்னு தோணணும், அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும், அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் என்னை விட பெட்டர் நான் முதல்ல அக்செப்ட் பண்ண, அவன் என்னை விட அவரு தான் பெட்டர் மாமா, அவன் 2 பேருக்கும் இது நடக்கணும். ஆண்டவர் என் பெருமையை உடைக்கிறாரு. நான் ஒருத்தனை பார்த்து நான் பெருமையோட இருக்கிறவனுக்குள்ள வருகிற எல்லா எண்ணத்தையும் நான் விட்டு கொடுத்து போகத்தக்கதா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே,
ஆண்டவர் கடைசி நேரத்துல கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் அதுதான். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் மன்னித்ததை போல நீங்கள் மன்னியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அப்படியே மன்னியுங்கள். எப்படி மன்னித்தார்? வலி, ரத்தம், சாக போற நேரத்திலையும் என் ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர். அவர் சொன்னார்ல பிரதர், அவரு சொன்னதை போய் எப்படி என்ன அழுத்தம் இருந்தா, நெஞ்சு அழுத்தம் இருந்தா என்ன அவ்வளவு மரியாதை குறைவா பேச முடியும்? இனிமேல் அவர் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். இனிமேல் அந்த சபைக்கே நான் போக மாட்டேன். இனிமேல் அவருக்கு எனக்கு எந்த உறவுமே கிடையாது. ஆண்டவர் பண்ணலையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி பண்ணலையே. எத்தனை அவமானம் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, நல்ல கவனிங்க, ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். என்ன அடுத்தது? நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப ஆண்டவருடைய காரியம், முதல் வசனம், இன்றைக்கு நம்ம பாடுகளின் காலங்கள் நம்ம சொன்னாலும் இந்த பாடுகளில முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பிதாவே நான் மன்னிக்க பழக வேண்டும் ஆண்டவரே. நான் மன்னிக்கிற மனுஷனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் சொன்ன முதல் காரியம் மன்னிப்பு. இரண்டாவது காரியம் லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க, 43 வரையில. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஒரு நிமிஷம், இந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை கூட நான் வாசிக்கல. நீங்க ஒரு நிமிஷம் உங்க வேதாகமத்துல வாசிங்க. ஏன்னு சொன்னா எனக்கு இந்த தாட் வந்துச்சு. நான் வாசிச்சப்ப இதுல என்ன ஆண்டவர் இருக்குது. நீங்க ஒரு சாதாரண கான்வர்சேஷன் தானே. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பிரசங்க பீடங்கள்ல சொல்றாங்களே, அந்த கல்வனை போல நான் என்ன பண்றேன், லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நான் போய் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் ஒரு எண்ணம் வருது. இதுக்கெல்லாம் ஏன்னா வாய்ப்பே இல்லையா ஆண்டவரே? நானும் வாசிச்சு பார்த்தேன், நீங்க ஒரு முறை வாசிச்சு பாருங்களேன். அப்படி ஏன்னா வாய்ப்பு இருக்குதா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்களேன். என்னதான் ஆண்டவர் இதில் எழுதியிருக்கிறாரு? கேன் யூ ப்ளீஸ் ரீட் இட் பை யுவர் செல்ஃப்? ஒரு ஐ வில் கிவ் யூ 2 minutes. அந்த லைன் பை லைனா வாசிச்சிருங்க. தென் எனக்கு என்ன ஆண்டவர் காண்பித்தாரோ அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தால் தேவன் உங்களுக்கு அது கிருபை செய்வார். ஆண்டவர் இப்ப சிலுவையில் இருக்கிறார், அதே வழியில தான் இருக்கிறார். இப்ப வழியில இருக்கும்போது ஆல்ரெடி அவரை நைட்டெல்லாம் அவரை ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. அதெல்லாம் அவருக்கு வேதனை எல்லாம் கிடையாது. அவர் அந்த வேதனை எல்லாம் பொறுத்து கொண்டார். இப்ப வழியில வந்துட்டு இருக்கிற ஆண்டவர் முதல் வார்த்தையை பேசிட்டார். இப்போ அவரை 2 கள்வர்களுக்கு மத்தியில கள்வனை போல, கள்ளர் மத்தியில கள்ளனை போல அவரையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இப்ப கள்வனை போல இருக்கிறவர் மத்தியில இப்ப 2 மனுஷர்கள் இருக்கிறார்கள். தங்கள் மத்தியில இருக்கிற 2 மனுஷர்கள், ஒருவன் ஆண்டவரை பார்த்து, இவர்கள் 2 பேருக்கும் அவரை பத்தி முதல் பாயிண்ட் என்னன்னா அவரை பத்தி தெரிந்திருக்கிறது. அவங்க 2 பேருக்குமே இவரை பத்தி தெரிந்திருக்கிறது. இப்ப தெரிந்திருக்கிறதுனாலதான் ஒருவன் சொல்றான், அவன் தன்னை ஆண்டவரை எப்படி புரிந்து கொள்ளுகிறான் பாருங்க. அவன் சொல்றான், நீர் மற்றவர்களை எல்லாம் ரட்சித்தீங்களே, உங்களை நீங்களே ரட்சிக்க கூடாதா? அப்போ பக்கத்துல இருக்கிறவனுக்கும் அந்த கேள்வி, இவன் கேட்ட உடனே நம்மளும் என்ன பண்ணிருப்போம்? பக்கத்துல இருக்கிறவனே தானே அவன் கேட்கிற கேள்வி. என்னங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க அந்த இடத்துல இருந்தா இப்ப நம்ம நிறைய நேரங்கள் என்ன சொல்லுவோம்,
ஒருத்தர் தப்பு பண்ணா அவர் கேட்ட உடனே, ஏங்க வருஷம் ஃபுல்லா இவர் 3.5 வருஷமா ஊழியம் பண்ணாரு, செத்தவன் உயிரோடு எழுப்பினாரு, தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு, எத்தனையோ அற்புதங்களை பார்த்துங்க, அவ்வளோ பேர் ரட்சித்தாரு, ஏங்க உங்களை நீங்க ரட்சித்துக்க முடியாதான்னு ஒரு கள்வன் கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? நானா இருந்தா நான் பண்ணியிருப்பேன், நீங்க பொருளை பரிசுத்தவனா இருக்கலாம், நானா சொல்லியிருப்பேன், நான் கூட என்ன சொல்லியிருப்பேன், என்ன ஆண்டவரே ஆமா தானே நீங்க பண்ணீங்களேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா பக்கத்தில் இந்த சகோதரன் சொல்லுகிற காரியம்தான் 3 காரியங்களே அவன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்? முதல்ல வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும், நான் நல்லா கவனிங்க, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? கேளுங்க, அவனுக்கு முதல்ல என்ன இல்ல? பயம் இல்ல. தேவனுக்கு ஏற்ற பயம் அந்த கள்வனுக்கு இல்லை. அப்ப அவனுக்கு தேவ பயம் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்த காரியம், நாமோ நல்லா கவனிங்க, இங்கதான் மெயின் ஹைலைட் பாயிண்ட். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. நான் சிலுவையில் அறையப்பட, 2வது மனுஷன் சொல்றான், நாம் சிலுவையில் அறையப்படக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நான் திருடன், நான் கொலைகாரன், நான் கொள்ளைக்காரன், என்னை சிலுவையில் அறையத்தக்கதாய் எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இங்க பாருங்க, நான் பண்ணதுக்குரிய பலனை நான் சிலுவையில் என்ன வச்சு அடிக்கிறாங்க. ஆனா இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. இந்த இன்னொரு சகோதரனுக்கு வைந்த காரியம் என்ன? தேவனுக்கு ஏற்ற பயம். 2வது காரியம், அவனுக்குள்ள ஒரு உண்மை இருக்கிறது, நான் தகாததை செய்தவன், நான் ஒரு கள்ளன், நான் ஒரு பாவி. நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு அந்த மனுஷன் மேல இருந்தவன் ஆண்டவர் சும்மாலாம் ரட்சிக்கல. அவனுக்குள்ள தான் பாவி என்ற உணர்வு இருந்ததுனாலதான் அவரை ரட்சித்தார். மேல போன உடனே சும்மா கடைசியில் பாவ மன்னிப்பு கேட்டவன ஆண்டவர் மன்னிச்சிடல. He had a very clear conviction in his heart that I am a sinner. Because of that I got punished. என்னை எல்லாரும் கள்வனாய் தொங்க விட்டது காரணமே நான் கள்ளன். இவர் தகாததை ஒன்று செய்யலன்னு சொல்லிட்டு இப்ப இவன் பக்கத்துல இருக்கிற ஆண்டவருக்கு பிரேயர் பண்றான். இங்க ஒரு குட்டி ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, நீங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது அடியேன்னு நினைச்சுங்கப்பா. எவ்வளவு அழகு சின்ன ஜெபம் பாருங்களேன். பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் இல்ல, ரொம்ப லென்த்தி வசனம் எல்லாம் இல்ல. நான் ஒரு முறை போகும்போது நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ஒரு சகோதரன் சொன்னார். அவர் இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவருக்கு பெருசா ஜெபம் பண்ண தெரியாதான். அப்போ ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாத்தையும் இந்த வெல்டிங் மிஷின்ஸை வச்சு கட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அவருக்கு இந்த இடத்துல கத்தி, இந்த பக்கம் ஒரு கம்பி உள்ள ஒரு ராடு இப்படி சொருகி இப்படி போயிட்டு இப்படி உட்காந்துருக்கிறார். இப்போ அதை கட் பண்ணி எடுக்கணும். அப்போ அவருக்கு, அந்த மனுஷனுக்கு ஜெபம் தெரியாது. ஆனா அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஜெபம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இதுதான் அவருக்கு தெரிஞ்ச ஜெபம். அந்த மனுஷன் வலி, ராடு, ஒரே ஜெபத்தை தான் திரும்பி திரும்பி பண்றாரு. இன்றைக்கு ஊழியக்காரனா இருக்கிறார் ஈரோடு பக்கத்துல. அவர் எப்பவுமே போன ஷேட்டை தூக்கி காண்டு முதல்ல சொல்வார், வயிற்று பக்கம் குத்தி கிழிச்சாலும் ஆண்டவர் என்ன உயிரோட தான் வச்சிருக்கிறார். ஆனா பெரிய வசனம்லாம் இல்ல, பெரிய ஜெபம்லாம் தேவையில்லை. முழு இருதயத்தோட நான் பாவி ஆண்டவரே, என்னை உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். திரும்ப ஒரு முறை கூட தான் சொன்னதை செய்கிறார் பாருங்களேன். நீ என்னோட கூட இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய். எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரியமானவர்களே. ஒரு சின்ன ஜெபம் தான்.
நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறதுக்கு. ஆண்டவரே, இந்த பாவியை நினைச்சுங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்கப்பா, உங்க ராஜ்யத்துல நானும் வந்து சேரணும்பா. இந்த சின்ன ஜெபம் உங்களை பெரிய காரியங்களுக்கு கொண்டு போகும். பிரியமானவர்களே, அந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரத்துல ஆண்டவர் தன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம், அவர் என்னுடைய பாவங்களுக்காய் நொறுக்கப்பட்டார், என்னுடைய சாபங்களுக்காய் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதல்கள் அவர் மேல வந்தது. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஆண்டவரை என்ன நினைங்கப்பா, என்ன நினைங்க ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே, என்ன நினைங்க ஆண்டவரேன்னு சொன்னான். அந்த விசுவாசமான ஒரு ஜெபம் அந்த சகோதரனை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. If you are really looking for that heaven, my dear brothers and sisters, with the honest and sincere prayer, you will see that heaven. நம்ம எல்லாம் கட்டாயம் பார்க்க தான் போறோம். ஒரே ஒரு காரியம், நான் பாவி. மூன்றாவது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்களேன். 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை யோவானை கண்டு கூப்பிட்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். Jesus is going to die in few hours. While he is on the cross, he is telling us one thing. What? He honors what God has given the commandment to honor his own mother and father. லாஸ்ட் மினிட்ல கூட, தன்னுடைய கடைசி நேரத்தில் மரிக்கும் தருவாயில் கூட அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை தன்னுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண மறக்கல. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள்ல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்வோம் அந்த காரியத்தை. என்ன, ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய பணியை முடித்து விட்டார் அல்லவோன்று. லாஸ்ட் மினிட்ல கூட யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல 12வது வசனம் என்ன சொல்றாரு? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவர் இதை ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாரு. போன வாரத்தில் நம்ம மத்திய 24வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் சொன்னோம், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாய், என்னுடைய வசனத்தின் படி செய்கிறவன் தான் சொன்னோம். ஆனா இங்க அவர் அப்படி லாஜிக்கெல்லாம் கரெக்டா அந்த தியாலஜிக்கெல்லாம் பேசல. இப்ப நான் சொல்றேன், இது என்னுடைய பணி. எனக்கு ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்த ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறார், அவர்களை சரியான முறையில் இன்னொரு இடத்துல ஒப்புவிக்கிறேன். அப்ப நமக்கு இந்த earthly responsibility we should not, அதை நம்ம ரொம்ப ஏளனமா நினைக்க கூடாது. நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா கூட மாறிடுங்க, நீங்க எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா கூட மாறுங்க, உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் நீ ரெஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த பூமியில உனக்கு வாழ்க்கை கிடையாது. எவ்வளவு பொல்லாத அம்மா கூட இருக்கட்டும், எவ்வளவு கேடுகட்ட அப்பா கூட இருக்கட்டும், அது that doesn't matter for you. Very clear. He was on almost to the death. He still respect the mother and the father. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, சொந்த அம்மாவையோ அப்பாவையோ வயசான உடனே மதிக்கிறது இல்லை, தனக்கே எல்லாமே தெரிந்துதான் நினைக்கிறாங்க. They don't respect their own mother and father. I really surprise. எனக்கே உண்மையாவே நான் நிறைய வேதனைப்பட்டு அழுதது உண்டு. என்ன சொன்னா, எங்க அப்பாவை எங்க அம்மா கிட்ட ரொம்ப மரியாதை குறைவா நான் நடந்தவன், புரிந்து கொண்டதே கிடையாது. ஆனா புரிந்து அழுகும் பொழுது, புரியும் போது என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய கணத்துல, நான் என் பெற்றோருக்கு கொடுக்கிற கணத்துல இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதன் மூலமாய் நான் அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறேன். I forgive them even though they make a mistake.
ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பூமியில் உள்ள பொறுப்புகளை நிறைவேற்றத்தக்கதாய். மத்திய 15:4, மேத்யூ சாப்டர் 15:4 வாசிங்க. உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. ஆமா, முன்னாடி காலத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவியே, உனக்கு நான் செய்யறதுக்கு ஏதாவது ஹெல்ப் இருக்குதான்னு கேட்டு அதை காணிக்கையாக. நல்லா கவனிங்க, ரொம்ப அது தொடர்ந்து வாசிச்சதுனால எனக்கு நேத்து நைட்லாம் உட்காந்து போட்டு என்ன அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது. என்ன புரிந்தது என்று சொன்னால், நான் ஆண்டவருக்கு செய்ய மாட்டேனா, காணிக்க கொடுத்துறேன். ராஜா, இதை தான் நீ பண்ணிருக்க. ஆண்டவர் எப்ப சொல்லியிருக்கிறார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். உனக்கு தகப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம மாறாக அந்த கடமையை காணிக்கையாய் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லுகிற ஏமாளியே, திருடனே, உன் தாயும் தகப்பனையும் மன்னிக்க உனக்கு மனது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. நீ அவங்களை ஏமாத்தலடா, நீ என்ன ஏமாத்துற? அவங்கள நீ பாதுகாக்காம போல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லி உன் தாயும் தகப்பனையும் தாயை கனம் பண்ணாமற் போனால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறியே, எவ்விதத்தில் அது சரியாக வரும்? பிரியமானவர்களே, உங்களுக்கு ரொம்ப வயதான தாய்மார்கள் இருக்கலாம், ஒரு வயதான அப்பா கூட இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட். அப்பா அம்மாவே எல்லாரையும் கர்த்தர் சரியான இடத்துல வைக்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு அப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்பா இருந்தார்ல. அப்ப நான் அவரை கனம் பண்ண, அவரு எனக்கு கொடுத்தாருல அந்த அப்பாவை. அந்த அப்பா உனக்கு கிடைக்க அந்த அப்பா வேணும்ல. அப்ப அவரு நான் என்னைக்கு என்ன மறக்கணுமா? எத்தனையோ இடத்துல விட்டு போயிருப்பார்ல. உங்க அப்பா உங்களை விட்டாரா? எர்த்லி ஃபாதர் தான். எத்தனை முறை உங்களுக்காக காலேஜுக்கு ஓடி வந்திருப்பாங்க, எத்தனை முறை உங்களுக்காக ஓடி வந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய இழுக்குகள் வந்தாலும் உங்களை விட்டு போல. அப்ப உங்களுக்கு ஏற்ற அப்பாவை கொடுக்க தெரிந்த அப்பாக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், கல் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ. ஆண்டவர் மீன் தின்ன கல்ல தின்ன கெடுக்கும் பெற்றோர் கிடையாது, பாம்பை கொடுக்கும் பெற்றோர் கிடையாது. ஆண்டவர் நமக்கு பரமபிதா சரியான அப்பாவையும் அம்மாவையும் கொடுக்கிறார். அதுவே ஒரு பெரிய பிளஸிங், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சிலுவையில வலியில சொல்றார், ஒரு சகோதரன் கூப்பிட்டு, இதோ உன் தாய், இதோ உன் தாய், இதோ உன் அப்பா, உன்னுடைய சகோதரன். இன்னைக்கு நீங்க ஒருவேளை எந்த பெரிய கசப்பு இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம், நான் ஆண்டவர் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, என் தாயின் தப்புனா நான் பூமியில நல்லா இருக்கணும்னா என் தாயின் தகப்பனை நான் கனம் பண்ணுகிற மனுஷனா இருக்கணும். இஃப் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட், இஃப் ஐம் கோயிங் டு ரீட், எத்தனை ஸ்கிரிப்சர் வாசிச்சாலும் சரி, இன்னைக்கு அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, தவறே கிடையாது. அவங்க கிட்ட போயிட்டு, உங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை நீங்க தான். நான் எலனாண்டி எல்லாம் வரும்போது அவங்கெல்லாம் அவ்வளவு பிளஸிங். அந்த அளவுக்கு ஒரு கர்த்தர் அவங்க போய் அத்தனை வருடங்கள் போய் இருந்து ஒருத்தருடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் நான் போய் பார்க்கும்போது தான் தெரியும். 20 வருஷம் 17 வருஷம் கிட்டத்தட்ட மேல ஒண்ணுமே இல்லாம, யாருக்காக? பிள்ளைங்களுக்காக, குடும்பத்திற்காக. அவங்க அவ்வளவு அடிப்பட்ட போது இந்த சிலுவையில் யாருக்காக அவர் மரிச்சாரு? யாருக்காக அடிப்பட்டாரு? இப்ப நம்ம இடத்துலயும் ஃபாதர் மதர் நம்ம நினைக்கிறோமே, அப்ப எனக்கு பரம வாழ்வை தர அப்பாவை மறக்கோனா? பிரியமானவர்களே, 3 காரியங்களை பார்த்தோம். இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அதிகா இருக்கிறார். 2வது காரியம், அடியானை உடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. 3வது, ஆண்டவரே இதோ பெண்ணே, இதோ உன் மகன், இதோ உன் தாய். 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஓ வல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அன்பை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் அழைத்த அழைப்பில உண்மையுள்ள பாத்திரமாய் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கும். எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல வல்ல பிதாவே, ஆமென்.